உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு நீண்ட தூரமாக உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். 15 ஆண்டுகளாக இந்த பைந்தமிழர் நிலத்தில் பாமர பிள்ளைகள் ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கும் ஒரு நல்ல ஆட்சி மலர்வதற்கும் அரும்பாடு ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சொந்தங்கள், அதை அறிந்தவர்கள், கவனித்தவர்கள் எங்கள் பக்கத்தில் நின்று இந்த பிள்ளைகளுக்கு 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி இந்தியாவை யார் ஆள்வதில் என்கின்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிலே இல்லை. ஏனென்றால் உங்கள் பிள்ளை நான் பிரதம வேட்பாளர் இல்லை. ஆனால் அந்த தேர்தலில் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணத்தை கொடுத்து பெரும்பெரும் கூட்டணிகளை அமைத்து நின்றார்கள். அப்போதும் நாங்கள் தனித்து உங்கள் பிள்ளைகள் புதிய சின்னத்திலே ஒரு வாரத்திற்கு முன்பு கொடுத்த ஒரு சின்னத்திலே நின்றோம். அங்கே நாங்கள் என்ன சின்னத்தில் நிற்கிறோம் என்பதை பார்க்காமல் நாங்கள் எடுத்து வைத்த எண்ணத்தை பார்த்து எங்களுக்கு வாக்கை செலுத்தி வளர்த்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி தனித்து நின்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து வளர்த்தீர்கள். உலகெங்கிலும் என் உடன் பிறந்தார்களே, பேரன்பமிக்க பெற்றோர்களே, இப்படித்தான் மாறுதல், இப்படித்தான் புரட்சி உருவாகி இருக்கிறது. மாற்றமும் மகத்தான புரட்சியும் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ உருவாக்கப்பட்டதில்லை. வரலாறுகளும் சாதாரண மக்களால், உழைக்கும் மக்களால், பாட்டாளி வர்க்கங்களால், அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் புரட்சி. அப்படி இந்த மண்ணிலே புரட்சி நிகழ்ந்ததுண்டா? இருந்திருக்கிறது. இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது விடுதலைக்கு கிளம்பிலிருந்து போராடிய நமது முன்னவர்கள் எல்லாம் சாதாரண மன்னர்கள் தான், மக்கள் தான், சாதாரண மக்கள். குறிப்பாக இந்த நிலத்திலே நம்முடைய முன்னவன், நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பாட்டன் புலித்தேவன் என்றால் மன்னன், பாட்டி வேலுநாச்சியார் என்றால் அரசி, பாட்டன் அழகுமுத்துக்கன் என்றால் மன்னன். ஆனால் தீரன் சின்னமலை மன்னன் இல்லை, சாதாரண வேளாண் குடிமகன், குளத்திலே குடியில் பிறந்த ஒரு மகன். அவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு கிளர்ந்து எழுந்தான், ஒரு வீரப்படையை கட்டினான். மன்னன் கூப்பிட்டால் அரச கட்டளை படைக்கு வீரர்கள் வருவார்கள். சாதாரண மகன் கூப்பிட்டு யார் வருவா? ஆனால் வந்தார்கள். 19 வயது இளைஞன் அழைத்து யார் வருவார்? வந்தார்கள். அப்ப எவ்வளவு பெரிய மகத்தான வீரனாகவும் ஒரு தலைமைத்துவம் கொண்ட தலைவனாகவும் நம் பாட்டன் இருந்திருப்பார் என்பதை யோசியுங்கள். அவன் கிளர்ச்சி செய்தான். மைசூரிலே ஆண்டு கொண்டிருந்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் நம்ம நிலத்தில் வரியை வசூலித்துக் கொண்டு போவதா என்று பறித்தான், அடித்தான். அவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். சின்னமலை என்றார்கள். என்ன வயது இருக்கும் என்றார்கள். 19 என்றார்கள். எத்தனை பேர் வந்தார்கள் என்றால் ஒரே ஒருவன் என்றார்கள். பயந்தார்கள். ஒற்றை மகன், ஒரு சிறுவன் இத்தனை பேரை அடித்து வீழ்த்திருக்கிறார் என்றால் அவர்கள் வியந்தார்கள். நம் பாட்டன் தீரன் யோசித்தான், திப்பும் ஹைதர் இங்கு இருப்பார்கள், எப்ப வேணாலும் சண்டை போடலாம். ஆனால் அந்நியன் வருகிறான், அவன் பொது எதிரி, அவனை உள்ளே நுழைவிடக் கூடாது என்று எந்த திப்புவை எதிர்த்தானோ அந்த திப்புவின் படையிலே சேர்ந்து இவருக்கு தெரிந்த போர்க்கலைகளை அங்கே கற்றுக் கொடுத்து அவர்களிடம் இந்த போர்க்கலையை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய தளபதியாக நின்று வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வீழ்த்தினார்கள்.
தீரனின் வீரத்தை பார்த்து வியந்த திப்பு, தீரா நீயே இந்த நிலத்தை ஆள் என்று ஓடா நிலையை தலைமையுடைமையாக கொண்டு நீயே ஆட்சி செய் என்று கொடுத்தான். மன்னராக மகுடம் சூட்டி நம் பாட்டனை அழகு பார்த்தான். ஒரு சாதாரண மகன் கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து மண்ணை ஆளுகிற உயரத்திற்கு வந்தான் என்றால் அதற்கு பேர்தான் புரட்சி. அதுபோலதான் எங்கள் தலைவன். நம் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கு, அதை விடுவிக்க வீரப்படை தேவை, வாருங்கள், நமக்கு வேண்டியது விடுதலை, விலை தலையே ஆனாலும் கொடுப்போம், நம் உயிரினும் மேலானது நமது உரிமை என்று அழைத்த போது, சாதாரண மகன் பிரபாகரன் என்ற ஒரு மகன் அழைத்த போது பலாயிரக்கணக்கில் வீரர்கள் ஆணும் பெண்ணுமாக வந்து அணி அணியாக சேர்ந்தார்கள். அது புரட்சி. அதுபோல உங்கள் மகன், என் அப்பன் முதலமைச்சரோ நான் அமைச்சர் வாரிசோ அல்லது பல லட்சம் கோடி பதுக்கி வைத்து பாதுகாக்க அரசியலுக்கு வந்தவனோ அல்ல. சாதியை சொல்லி மதத்தை சொல்லி மக்களை திரட்டி அரசியலாக்கியவனும் இல்ல. சாதி மதத்தை சொல்லி அரசியல் செய்வது எளிது, அது உடனே பற்றிக் கொள்ளும். ஆனால் செத்து போன மொழி இன உணர்ச்சியை ஊட்டி எழுப்பது என்பது சுடுகாட்டிலே இறந்த பிணத்தை கூட எழுப்பிவிடலாம். தமிழ்நாட்டிலே என் இனத்தை எழுப்புவது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை. உங்கள் மொழி தமிழ், அது உலகத்தின் தலை சிறந்த மொழி, அது சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது, மீட்க காக்க வாருங்கள் என்று பேசுவது இவர்களுக்கு வேடிக்கையானது. ஏனால் என் மக்களின் மனநிலை தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்கிற எண்ணம் அவர்களுக்கு தெரியவில்லை. தமிழ் மொழி அல்ல, தமிழ் உயிர் என்று, தமிழ் முகம் முகவரி அடையாளம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசினான், நம் மொழியை தான் இறைவன் பேசினான். மணி நெற்றி உமிழ் செங்கல் தளர்வுரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான், சிவபெருமானே தந்த தமிழ்ங்கிறான். மந்திரம் என்ன? நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தமிழே ஒரு மந்திரங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மொழி, உலகின் முதல் மொழி, அதை பேசிய முதல் மாந்தன் நீ. நீ அழிந்து கொண்டிருக்கிறாய், உன் அடையாளங்கள் தொலைந்து கொண்டிருக்கிறது, உன் வரலாறு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் மகன் வருகிற வரை இந்து முன்னணியில் வீர சிவாஜி தான் இருந்தார். உன் மகன் வந்து வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிச்சு தீரனையும் பூலித்தேவனையும் வைத்த பிறகுதான் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் தான், அவர்களுக்கு ஞானி என்றாலே விவேகானந்தர் தான். அப்ப உன்னுடைய வள்ளலாரும் வைகுந்தரும், உன்னுடைய திருமூலரும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ஒண்ணுமில்லை. நீ புறக்கணிக்கப்பட்டாய். நீ வல்லபாய் பட்டேலை வரலாற்றில் வாசித்தாய். நீ எங்க உன் பாட்டன் வாவு சிதம்பரனாரை படித்தாய்? எங்கே படித்தாய்? எங்கே படித்தாய்? வரலாற்றை பத்திரமாக வச்சிருக்க எங்களெல்லாம் வாழுங்கிறான். நமக்கு எங்க வரலாறு இருக்கிறது? ஒரு தேசிய இனத்தை, ஒரு இனத்தை உயிரோட வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல், ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா வரலாறு தான். நீ நமது முன்னவனின் வரலாற்றை படித்திருந்தால், வாசித்திருந்தால், நேசித்திருந்தால் நிமிர்ந்திருப்பாய். இப்படி அரிசி பருப்புக்கு அண்டா உண்டா மிக்சி கிரைண்டருக்கு கையேந்தி இருக்க மாட்டாய். நாட்டையே ஆண்டிருக்கலாம் நம் பாட்டன் தீரன் நினைச்சிருந்தான். பாதிக்கு பாதி கப்பத்தை கட்டிவிட்டு நீ ஆண்டு கொள் என்ற வெள்ளைக்காரன் சொல்லும் போது சின்ன சமரசம் செஞ்சிருந்தால் சாவு வந்திருக்காது. ஆனால் அவன் அந்த இடத்துல தன்மானத்தை இழப்பதா, அதற்கு உயிரையே இழக்கலாம் என்று தூக்கில் தொங்கினான். அந்த பரம்பரை ரத்தம் ஒரு துளி கூடவா நம்ம உடம்பில் ஓடவில்லை? இன்னும் 1000 2000 வாங்கி கொண்டு மதிப்புமிக்க உரிமையை விற்பது அவமானம் இல்லையா? அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் படிக்கலையா? வெறும் சிலையும் பேரும் தானா? மக்களாட்சியிலே மகத்தான உரிமை வாக்கு, மதிப்புமிக்க உரிமை, அதை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது அவமானகரமானது என்கிறார். அதை படிக்கவில்லையா? நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் ஓட்டுக்கு காசை கொடுக்கிறவன் பாவியடா, அதை வாங்கி கொண்டு ஓட்டை போடுபவன் தேச துரோகியடா என்கிறார். தேச துரோகத்தை அவன் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அதை வாங்கி கொண்டு தொடர்ந்து நம்ம தேச துரோகத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்கிறார். தங்கம் எது? உன் வாக்கு.
தவிடு அவன் கொடுக்கிற 1000-500. இப்ப யார் விற்கிறா? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற 2 பேரும் தான் தவிட்டை கொடுத்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். என்ன கொடுமை! அவரே பேசுகிறார், என்னை தோற்கடிக்க முடியாமல் இந்த காங்கிரசார் வாக்குக்கு ஓட்டுக்கு 2000 கொடுப்பது ஏன்? அதுவும் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலையான் படத்தை எடுத்து வந்து மக்களிடத்திலே காட்டி அதிலே அடித்து சத்தியம் வாங்குவானே ஏன்? என்னை தோற்கடிக்க காங்கிரசாரால் முடியாது, 7 மலையான் வந்தால் தான் முடியும் என்று எண்ணுகிறார்களா என்று பேசியது. அன்னைக்கு திமுகவை தொடங்கியவரை தோற்கடிக்க காங்கிரஸ் கட்சிக்காரன் 2 ரூபா கொடுத்திருக்கான். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து என் மக்களை தோற்கடிக்க 2000-3000 கொடுக்குறான். எப்படின்னு பாத்துக்க, எப்படிப்பட்ட கூட்டு பாத்துக்க, கூட்டு. நான் உங்களை கேட்கிறேன், படிச்சிருக்கீங்க, என்ன வரலாறு வாசிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், உடன் பிறந்தவனா கேட்கிறேன், உங்களோடு பிறந்தவனா, என்னை பெற்ற தாய் தந்தைட்ட கேட்கிறேன். இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதுக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லி இப்படி வீட்டுக்கு போயிடுறேன், எதுக்குன்னு சொல்லு. அன்னை பாரதிய ஜனதா வந்தா இது நடக்கும், காங்கிரஸ் வந்தா இது நடக்கும். ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. ஒன்றே ஒன்று, இதற்காக பாரதிய ஜனதா வேண்டும், இதற்காக காங்கிரஸ் வேண்டும் சொல்லு. இவன் சொல்லுவான் திமுக காரன் பிஜேபி வரவே கூடாது. பிரபாகரன் மகன் நான் கேட்கிறேன், அப்ப காங்கிரஸ் வரலாமா? பதில் இருக்கா? காங்கிரஸ் வரலாமா? பிஜேபி வரக்கூடாது, சரிதான். காங்கிரஸ் வரலாமா? ஏன் வரணும்? ஏன் வரணும்? இந்திய திணித்து என் மொழியை சிதைக்க துடித்து பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான என் முன்னவன் செத்தானே, அதுக்கா? அதுக்கா? மாநிலங்களை ஒப்புக்கு பிரித்து விட்டு எல்லா மாநில உரிமையும் பறித்து கொண்டு போனானே, அதற்கா? அதற்கா? கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது கொடுமை. அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திரா காந்தி, எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த மகன் ஐயா கருணாநிதி. அதற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் என்று இப்ப பீத்துகிறார்கள், பிதற்றுகிறார்கள். இத்தனை ஆண்டு என்ன பண்ண? கொடுக்கும்போது என்ன பண்ண? எடுத்தனால கொடுத்தவன் நீ. 2 பேரும் கூட்டு. ஏன்? நாங்கள் தற்குறிகள், அறியாமை, பைத்தியக்காரர்கள். இன உணர்வு, மான உணர்வு கிட்ட அரசியல் தெளிவு, அறிவு, புரிதல் இல்ல. நீ நோட்டை கொடுத்தோம்னா, இலவசத்தை கொடுத்தோம், ஓட்டை போட்டு விட்டுறோம். எதுக்கு காங்கிரஸ் உனக்கு? எதுக்கு? உன் மொழி சிதைந்து அழிஞ்சு போனது. தமிழ் என்று பேசுவானா? தமிழர் உரிமை என்று பேசுவானா? 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 இது கோவை தானே, கொங்கு தமிழ் தானே. எந்த பெயர் பலவில தமிழ் சொல்லு ஒரு இடத்துல. இது தமிழ்நாடா இல்ல இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலமா? இது தமிழ்நாடா தமிழ்ல நாடா? ஒரு தன்மானமிக்க மான தமிழ் தாய் மாறல பால் குடித்த ஒரு மகன் சிந்திச்சு சொல்லு, இது என்ன நாடு? என்ன நாடு? உன் கண் முன்னே உன் தாய்மொழி சிதைந்து அழிஞ்சு போச்சு. உனக்கு கோபம் வரல? ஏன் செத்துட்ட நீ? உன் மாண்பை மறந்தாய், உன் இனப்பெருமை மறந்தாய், உன் மொழி பெருமை வளமை மறந்தாய், உன் வரலாற்றை மறந்தாய், உயிரோடவே இறந்தாய். இதான் சத்தியம், இதான் சத்தியம். என்ன வச்சிருக்க நீ? உன் மொழிக்காக நிற்குமாடா பாரதிய ஜனதா? உன் மொழிக்காக நிப்பானாடா காங்கிரஸ்? நிப்பானா? நின்றுக்கானா? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறானா கர்நாடகா ஆளுகிற சீதாராமையாவும் சிவகுமார். ஒரு சொட்டு. அந்த காங்கிரஸை கர்நாடகாவில் வெள்ள வைக்க திமுக கட்சி தலைவரா இல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போய் காங்கிரசுக்கு வாக்கு கேட்ட மகன் நம்ம ஐயா ஸ்டாலின். அவன் வென்று வந்தா காவிரியில் தண்ணி தர மாட்டான் தெரியும். மேகதாதுல அணையை கட்டுவான் தெரியும். தண்ணீர் கேட்டால், உரிய உரிமையை கேட்டால் அடித்து விரட்டுவான் தெரியும். பிறகு எதற்காக போய் அவனுக்கு வாக்கு கேட்டீர்கள்? 1.25 கோடி என் மக்கள் அங்க இருக்கான். அவன்கிட்ட ஓட்ட போடுவன் ஜெயிச்சு வந்தவன் சொன்னான் ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு. என்னாச்சு? காவிரி நதியில பாடை கட்டி தூக்கிட்டு போனான் ஐயா ஸ்டாலின் படத்தை. உருவமை செருப்பால் அடிச்சான். ஒருத்தன் கேட்கலடா, இந்த நிலத்துல ஓம் புள்ள ஓம் மகன் தான் கேட்டேன். உடன் வந்தேன். எப்படா எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பேன்? அந்த கட்சிக்காரன் கூட வலிக்கல. ஏன்? மானங்கட்ட கூட்டமிடாது பைத்தியக்காரா, மானங்கட்ட கூட்டமிடா.
ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன ஒருத்தனுக்கு அந்த கட்சிக்கு உன்னோட கூட்டம் இல்ல ஒரு சீட்டும் இல்லைன்னு சொல்றவன் தான்டா நல்ல தலைவன் சொல்லியிருக்கா. அவன் தான் இந்த மண்ணின் மக்களின் நலனுக்கு நிக்கிறவன் தன்மானமிக்க தலைவன். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன தோல் தூக்கிட்டு வர போன தடவை 25 சீட்டு இப்ப 29 அதுல ராஜ்யசபா வேற கொடுக்குற அப்படின்னா மானங்கட்ட கூட்டம் ஆகிட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு போற்றுவில ஓட்ட எதுக்காக காங்கிரஸ் சொல்ற ஒன்னு சொல்றா போயிடண்டா என் தலைமை மேல சத்தியமா சொல்ற இறங்கி போயிடண்டா ஒன்னே ஒன்னு சொல்றா யாராவது சொல்லு கூட்டத்துல இல்ல இந்த வேட்பாளர் மேடையில் நின்று பேச சொல்லு மேடையில் நின்று பேச சொல்லு இதுக்காக அப்படின்னு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து சுதந்திர நாட்டுக்குடா சோனியா காந்தி வீட்டுக்கு வாங்கியிருக்காண்டா நாட்டுக்கு எங்கடா வாங்கினா எங்க வாங்கினா எங்க வாங்கினா வாரிசு அரசியல் மன்னராசின் பேசுறானே அதனுடைய பூர்வீக குடி அவன் தானாடா எத்தனை தலைமுறையாடா இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் சிந்திக்க வராது. கேரளாவில் வந்து நிக்கிறார் ராகுல் காந்தி வயநாட்டில் மறுபடி வேற தொகுதியில் போய் நிக்கிறாப்ல. இங்க இடைத்தேர்தல் வருது கேரளாவில். ஏண்டா கேரளாவில் மலையாளியில ஒருத்தம் கூட வயநாட்டில் நிக்க தகுதி இல்லடா. சொந்த தங்கச்சி கொண்டு நிறுத்துவானடா. இதை விட வாரிசு அரசியல் வேணும். என்னைக்கு நீ திருந்த போற? ஒரு குடும்பத்துல கருணாநிதிக்கு மகனா பிறந்ததுனாலேயே இந்த நாட்டை ஆளுகிற தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு வந்துருச்சு நிலைமை. அதான்டா ஜனாதனம் சனாதனம். அதான் சனாதனம். பிறப்பினாலேயே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடுமானால் அதான்டா கொடிய சனாதனம். பைத்தியக்காரா ஒரு தகுதிமை இருந்தவில்லை அவனுக்கு அப்பனுக்கு மகன் அந்த வீட்டுல பிறந்தா போதும் பதவி வந்துரும்னா அப்ப ஏதரா ஜனநாயகம் எங்கடா மக்களாட்சி? எதுக்கு தேர்தல்? இப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு மகன் அதை தவிர உதயநிதிக்கு ஒரு தகுதி சொல்லு. ஒரு அப்பனுக்கு மகனா பிறக்கிறதே நாட்டையாளருக்கு எல்லா தகுதியும் வந்து விடும்னா அப்ப எதுக்குடா தேர்தல்? அப்புறம் எதுக்கு வாக்குப்பதிவு? அப்புறம் எதுக்கு ஜனநாயகம்? அப்புறம் என்ன குடியரசு? எங்க கிழிக்குது? எதுக்கு நின்றுக்கான் உனக்கு காங்கிரஸ்? சொல்லு, நீ சொல்லு. காவிரியில நதி நீர் உனக்கு தெரியுமா? 450 டிஎம்சி நமக்கு வந்துச்சு. அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? ஐயா கருணாநிதி. பிரதம அமைச்சர் யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. 500 டிஎம்சி வேணும்னு போடுறாப்புல வழக்க. அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் திரும்ப பெற சொல்லி அம்மையார் இந்திரா காந்தி ஐயா கருணாநிதிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா என்ன? மண்ணின் மக்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சு பதவி கொடுத்த மக்களின் உரிமைக்கு தானே போராடுறிய? வழக்கை திரும்ப பெறுகிறார். ஏன் இந்திரா காந்தி அழுத்தம் கொடுக்கணும்? தாத்தா காமராஜர் செத்த பிறகு ஆளுகிற உயரத்திற்கு திமுக வந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு துணை கட்சி ஆயிடுச்சு. ஆளுகிற உயரத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்ல, கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு. அப்ப அந்த மக்களின் உரிமையை பறிகொடுக்கிற மாதிரி வந்தால் காங்கிரஸ் அங்க வெல்லாது, தோற்று போகும். அப்ப ஆளுகிற உயரத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை இழக்க தயாராக இல்லாமல் உன் உரிமையை பறிகொடுக்க தயாராக இருந்த கட்சி, கொடுத்த கட்சி காங்கிரஸ். பாரதிய ஜனதா ஆளும்போது ஒரு சொட்டு தண்ணீர் இருக்க மாட்டேங்கான். இவன் பேசுவான்டா இந்தியா ஒரே நாடு, ஒருமைப்பாடு, இறையாண்மை, வெங்காயம் எல்லாம் பேசுவான்டா. நம்ம கிட்ட வந்து கர்நாடகாவுக்கு போய்விட்டால் கன்னடர் நலனை மட்டும் பேசுவான். மாநில கட்சியா மாறி விடுவான். இருக்கா இல்லையா சொல்லு? அப்ப இந்திய கட்சி ஆளுது காங்கிரஸ். அப்ப இறையாண்மை கொண்ட நாடாக, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கணுமா? என்ன பண்ணிருக்கணும்? அந்தந்த மாநிலத்துக்குரிய நதி நீரை பிரிச்சு கொடுத்துருக்கணும்ல. அப்ப இறையாண்மை இருக்கும், தேச ஒற்றுமை இருக்கும். என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி உனக்கு, என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தேன் எல்லா பயிலுக்கும், என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும். அவனவன் நீர்வளம் அவனுக்கு, கேரளால முல்லை பெரியாற்று நீர்வளம் அவனுக்கு. அதே மாதிரி நான் என் நிலத்தின் வளம் எனக்கு என்ன எங்கடா இறையாண்மை ஒருமைப்பாடு இருக்கும்? அப்ப எப்படி தமிழர்கள் நாங்க மட்டும் இந்தியர்கள், ஜனநாயகவாதிகள், தேசப்பற்றாளர்கள் நீங்கெல்லாம் எப்படி? அன்னைக்கு காவிரி நதி உரிமை பறித்தது காங்கிரஸ், பறி கொடுத்தது திமுக. இன்னைக்கு 150 டிஎம்சிக்கு 50-100 அல்லாடிக்கிட்டு இருக்க. கச்சத்தீவு என்னடா இந்தியாவின் சொத்தாடா? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் இந்திய இதுக்குள்ள வல்லடாது. அது நம்ம பாட்டன் சேதுபதியோட சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்புல இந்திரா காந்தி மிரட்டி அந்த நிலத்தை எடுத்து சிங்களனுக்கு கொடுத்துட்டு, தோள்பட்டையில இந்த பக்கம் பாஜக பாரதிய பாகிஸ்தான் இருக்கு, இந்த பக்கத்தில் சீனா இருக்கு.
ரெண்டும் தன்னிச்சையா உள்ள வந்து இந்த தீவுக்குள்ள இலங்கையில கால் ஊண்டிடக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்து நம்ம பக்கம் வச்சுக்கணும்ட்டு தூண்டில போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி புழுவை போட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம சொந்த சொத்தை எடுத்து தான் தோன்றித்தனமா நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணாம ஒன்னு எந்த உறுப்பினர் கருத்தையும் கேட்காம எடுத்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சினிமாவோ பண்டார நாயக்கோ இந்திரா காந்தியும் போட்ட ஒப்பந்தத்தில் போயிடுச்சு உங்க கச்சத்தீவு. கச்சத்தீவு அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம், நமக்குன்னா கடல் தூரம் அதிகம். அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வரான் இதுவரை சுட்டு 840 பேரை கொண்டு காணடா. கேட்க துப்பு இருந்துச்சாடா? கச்சத்தீவை மீட்க போராடுது தமிழ்நாடு அரசு. வந்து அங்க போய் கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்திருந்தது ஐயா கருணாநிதி. அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் ஒற்றை மகன் எழுந்து வரலாற்றில் பெருந்துரையத்தை செய்கிறீர்கள் மிஸ்டர் இந்திரா காந்தி அவர்களே, திருமதி இந்திரா காந்தி அவர்களே, தவறு பண்ணுகிறீர்கள். உங்க அப்பா அப்படிதான் காஷ்மீரில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெருந்தவரை செய்தார். அதே தவறை நீங்க செய்கிறீர்கள். என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீர்கள். அதுவும் என் குறிப்பாக என் ராமநாதபுரம் தொகுதியிலே இருக்கிற அந்த தீவை எடுத்து கொடுக்காதீர்கள் என்று பேசியவன் ஒரே ஒருவன் நம் தாத்தா முக்கத்தவர் மட்டும்தான். எவனும் பேசல. கொடுக்கும் போது பேசாம இருந்து விட்டு ஒவ்வொருத்தரும் தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு ஒப்புக்கு அறிக்கை கொடுக்கிறவர்கள் திமுக, எடுத்து கொடுத்தவன் காங்கிரஸ். உன் மகன் நான் வந்த உடனே தீவிரமாக போராடுவோம் என்று பேசினார்கள். அதையும் நான் கிண்டல் பண்ண உடனே இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுவோம் மீட்போம் ஏதாவது தேர்தல் அறிக்கையில் வருதா வராது. ஏன்? அது ஏன் வேலைன்னு விட்டுட்டாங்க. எங்க கச்சத்தீவை கொடுத்தவன் அவன் மீனவனை சுட்டுக் கொள்ளும்போது தடுக்கிறானா? இல்ல. அதுக்காக நீ காங்கிரஸ் ஓட்டு போட போறியா? அதுக்காக இந்த கூட்டணி வெல்ல வைக்க போறியா? சொல்லு. இந்த நிலத்துல உன் தாயின் மடியிலே நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், அணு உலை, டால்மியாமி, சிமெண்ட், அது இது ரொட்டு ரொசுக்கு சிப்காடு கப்காடு நிலத்தை காற்றை நீரை நாசமாக்குற இந்த தொழிற்சாலையில நட்டவன் இவன் பூரா காங்கிரஸ். அனுமதி செய்யார் இவங்க தான் இந்த திராவிட திருவாளர்கள். எதற்காக நீ அவன் ஓட்டு போட போற சொல்லு. ஆந்திர காட்டுக்குள்ள கட்டையை வெட்ட வந்துட்டான் செம்மரத்தின் சுட்டு போடான சந்திரபாபு நாயுடு போன முறை ஆட்சியில் இருக்கும்போது. ஏண்டா வயிற்று பொழப்புக்கு மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு சொல்ற. சரி, வெட்டும்போது சாட்சியா பிடிச்சியா? இல்ல. வெட்டு காட்டுக்குள்ள போட்ட காலையும் ஒரு எண்ணெய் கட்டையில ஒரு நம்பரை போட்டு போட்ட அதே காட்டுக்குள்ள சந்திரபாபு நாயுடு ஒரு மயிலையோ ஒரு மானையோ சுட்டு போட்டிருக்க முடியும்னு நினைக்கிறியா? ஒரு நாயை சுட்டு போட்டிருக்க முடியும்னு நினைக்கிறியா? நம்மளை சுட்டு போட்டாரு. அன்னைக்கு ஐயா ஜெயலலிதா, கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. இதே ஐயா பிரதமர், இதே எதிர்கட்சி ராகுல் காந்தி, ஐயா மோடி, ஒருத்தன் ஒரு வார்த்தை செய்தி அறிவிச்சானடா, ஒரு கண்டனம், இந்த செயல் தப்புன்னு. ஒரே ஒரு மகன் தான் இந்த நாட்டில் கேட்டேன். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையாடான்னு கேட்ட ஒரே மகன் உன் மகன் மட்டும்தான் இந்த நிலத்துல. வெட்ட வந்தேன். சரி, வெட்ட வந்தேன். நீ என்ன கட்டமைக்கிற? தமிழர்கள் திருடர்கள், மரக்கட்டை வெட்ட வந்துட்டபடி கட்டமைக்கிற. என் மாண்பென்ன, என்னுடைய பண்பாடு என்ன, என்னுடைய மரபு என்ன? என்னை திருட்டு பட்டம் கட்டி சுட்டு போட்டு விட்டேன். ஒரு வய கேட்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தவடா, இந்த மரக்கட்டை வெட்டி போய் செத்தவனுக்கு உத்தரவா கொடுத்தான இந்த அயோக்கிய பயிலுக. சொல்லு. இப்ப என்ன கேள்வி? வெட்ட வந்த கூலிடானா வெட்டி எத்தனை முதலாளி எங்க இருந்தான்?